நம்ம மாயவரம் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல தைப்பூச திருவிழா ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி vlog. இங்க காவடி பால்குடம் எடுக்கிற பக்தர்கள் எல்லாருமே கூரைநாடு கஸ்தூரிபாய் திரு சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணிட்டு ஆற்றங்கரைக்கு வந்துடுவாங்க. இப்போ இந்த காவேரி கரையில நாம எடுக்க போற பால்குடம், காவடி, அழகு காவடி எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு பூஜை பண்ணி தீபாராதனை காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா காவடி, பால்குடம், அழகு காவடி எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சு காவடி புறப்பட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வீட்லயும் தீபாராதனை எடுப்பாங்க. இங்க காவடி எடுக்க ஆரம்பிச்சு வீதி சுத்தி தீபாராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மயிலாடுதுறை பெரிய கோவில்னு சொல்லப்படுற மயூரநாதர் கோவில் சிவன் சன்னதிக்கு பேக் சைட்ல இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில தான் இறக்கி வைப்பாங்க. இப்போ காவடி புறப்பாடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கஸ்தூரிபாய் தெரு சுப்பிரமணியரை காவடியோட வந்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. அழகு காவடி போட்டவங்க எல்லாருமே முருகன் முன்னாடி 1 by 1 வந்து ஆடுறத பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்தது. இப்போ காவடி வீதி சுத்தி தீபாராதனை எல்லாம் முடிச்சுட்டு மயூரநாதர் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஃபைனலா காவடி பால்குடம் எடுத்தவங்க மயிலாடுதுறை பெரிய கோயிலுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த பெரிய கோவில் வெளிப்பிரகாரம் சுத்தி வந்து மயூரநாதர் சன்னதிக்கு பின்பக்கம் இருக்கிற சுப்பிரமணிய சன்னதியில முருகனை தரிசனம் பண்ணிட்டு காவடி பால்குடம் எல்லாமே இறக்கி வைக்கிறாங்க. கடைசியா அழகு காவடி எடுத்தவங்களும் 1 by 1 வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு முருகன் சன்னதியில இறக்கி வைக்கிறாங்க. இப்போ கடைசியா பக்தர்கள் எடுத்துட்டு வந்த பால், சந்தனம், பன்னீரால பெரிய கோவில் சுப்பிரமணியருக்கு அபிஷேக தீபாராதனை நடந்தது. எல்லா வருஷமும் நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் நம்ம கூரைநாடு கஸ்தூரிபாய் திரு சுப்பிரமணியருக்கு தைப்பூச திருவிழா சிறப்பாவே முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.